குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்தாலும் வரலாம். ஸோ ஏதாவது பிரச்சனைனா உடனே இதுல இருக்க இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. ஒரு நன்றி கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல தம்பி. இந்த காலத்துல உங்கள மாதிரி ஒருத்தரை பார்க்கவே முடியாது. சரிங்க ஐயா, குழந்தைய நல்லபடியா பாத்துக்கோங்க. சரி தம்பி. ஹே சிலக்குட்டி, இங்க பாருங்க, இங்க பாருங்க. தங்கத்துக்கு இது பிடிச்சிருக்கா? ஓகே. உங்களுக்கு எதுனாலும் அப்பா நான் வாங்கி தரேன். பாய். சரிங்க ஐயா, நான் சரி தம்பி, போயிட்டு வாங்க. நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. சரிங்க டாக்டர். அந்த காட்டன் கொடுங்க. பேஷண்ட்டுக்கு கான்ஷியஸ் வந்ததும் என்ன கூப்பிடுங்க. ஓகே டாக்டர். வாங்க சிஸ்டர், வாங்க போங்க. பாண்டி போய் விசாரிக்கிறேன். விசாரிக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அடிபட்டு இங்க ஒருத்தர் அட்மிட் ஆயிருக்காரு. அவர் எந்த ரூம்ல இருக்காரு மேடம்? ஒரு நிமிஷம் இருக்கு சார், பார்த்து சொல்றேன். சொல்றாங்களா? சார் ஐசியூ லெஃப்ட்ல போய் ரைட்ல இருக்கு சார். அங்கயா? வாங்க சிஸ்டர். அவசரத்துக்கு இதுவும் சரி பண்ணுதே. அடிச்சேன். இந்த நேரம் பார்த்து லிஃப்ட் ஒர்க் பண்ண மாட்டேங்குது. உங்க அவசரம் இந்த லிஃப்ட்டுக்கு புரிய மாட்டேங்குதே சிஸ்டர். முட்டாள் லிஃப்ட். படியில் ஏறி போலாம் வா. போங்க. அழகான சிஸ்டர் வேற எரியுது. யூத் மாதிரியே நடிப்போம். ஏறி ஏறி இப்பயே கண்ணை கட்டுது. ஐயோ படுத்த பக்கி ஆயிட்டானே. நண்பா இருக்கியா? எந்திரி. கண்ணு திறந்து பாரு. எந்திரிடா. என்னாச்சு? யாரு? மேம், பேஷண்ட்டுக்கு கட்டு போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி இப்ப இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. அவர் இப்ப மயக்கத்துல இருக்காரு. நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க மேடம். இருக்க நர்சம்மா, அவன் அடையாளத்தை சொல்லிட்டானா நாங்களே போயிடுறோம். சார் கொஞ்சம் சொன்னா கேளுங்க சார். தயவு செஞ்சு நீங்க வெளியில இருங்க. ஒரு 2 நிமிஷம்மா ப்ளீஸ்மா. டேய் சொல்லுடா, சொல்லு என்னாச்சு? எந்திரி எந்திரி, கண்ணை முழிச்சு பாரு. டேய் ஐயோ போயிட்டான் போல இருக்குது. மேடம் கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. பேஷண்ட்டுக்கு கான்ஷியஸ் வந்ததுக்கு அப்புறம் வாங்க. இருமா, ஒரு 2 நிமிஷமா ப்ளீஸ்மா. டேய் நர்ஸ், இது பாருமா, கண்ணை முடிச்சிட்டா. 2 நிமிஷமா ப்ளீஸ்மா. கண்டுபிடிச்சிட்டான் நர்சம்மா, கண்டுபிடிச்சிட்டான். ஒரு 2 நிமிஷம் நாங்க அவட்ட விஷயத்தை கட்டிட்டு கிளம்பிடுறோம். சரி சீக்கிரம் பேசிட்டு சரி நீ வரீங்க. போ. டேய் டேய்
சொல்லு சொல்லு, குழந்தை எங்க? ஆ? அந்த குழந்தைய வச்சிருக்கிறது யாரு? குடிக்க ஆ? தண்ணி 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 அங்க எடுக்கிறேன் பாரு, சிஸ்டர், வா. இருங்க. சீக்கிரம் கூட இருக்க சிஸ்டர், வாயில கை ஊத்து, அப்பதான் நடுக்குது. ஏதாவது பேசுவான். வாயை தரையா? ஊத்து. ஆ. குடி குடி குடி. சொல்லு, இப்ப சொல்லு, என்னாச்சு? ஆ? சொல்லேப்பா. அது வந்து வந்து என்ன சிஸ்டர் சுத்தி இறங்குது? சரிகமா பாவா. அது வந்து அந்த அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? பாம்பு, சொல்லு. பாம்பு. ஐயோ, பாம்பு. பாம்பு பாம்பு அதே பாம்பு ஐயோ, பாம்பு சிஸ்டர், பாம்பு. அதே பாம்பு அதே பாம்பு அதே பாம்பு இது அந்த பாம்பு யோ, அதே பாம்பு இல்லையா, நாக பாம்பு. ஐயோ, ஐயோ, அடுத்த ரவுண்டு போடுதியா? ஐயோ, முடிஞ்சிரும் சிஸ்டர். மூணாவது ரவுண்டு. ஏய், பத்திச்சு கொத்திச்சு கிளம்பிடுச்சு. காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க அங்க இங்க. சொல்லு, யார் அது? என்னாச்சு? ஆ? சா 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 சானா சாமுண்டீஸ்வரியா? சாமுண்டீஸ்வரி இல்லையா? வேற வேற சா டாக்டர் சாவித்திரியா? வேற யாரு சொல்லு நண்பா. சா சாமி கண்ணு? ஐயோ, தலை தொக்கிடுச்சு சிஸ்டர். வாயில நொர தள்ளுது பாருங்க. செத்துட்டான். ஆள் யாருன்னு சொல்லாமலே செத்துட்டானே சிஸ்டர். அந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்லடா ஐயோ தெய்வ குழந்தை நினைக்கிறேன்டா டேய் டேய், நீ சொல்லு, நீ சொல்லு. இவன் சொல்ல வந்தது சாமிநாதனா? இல்ல எனக்கு டேய், தெரியாது மேடம் டேய், எனக்கு தெரியாது டேய், எனக்கு தெரியாது டேய், ஓடுறான் பாரு. பிடிங்க என்ன இவன்? சிஸ்டர், ஓடுறான்ல இவன் ஜோலியை பிடிச்சிரும். ச்சே. ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிக்குது. தள்ளு. ஐயோ, என்ன தள்ளி விட்டு போங்க. அந்த மந்திரவாதிஜி சொன்னது சரியா தான் இருக்கு. அந்த குழந்தை சிஸ்டரோட உயிரை எடுக்காம விடாது போல இருக்குது. எப்படி தப்பிக்க போகுதோ? சிஸ்டர், என்ன சிஸ்டர் இப்படி எல்லாம் நடக்குது? என்னால நம்பவே முடியல சிஸ்டர். அந்த குழந்தைய நம்மளால எதுவுமே பண்ண முடியாதா சிஸ்டர்? சிஸ்டர், அந்த குழந்தைய தொட்டதுனால உங்க கை எரிஞ்சு போச்சு. பாம்பு கொத்தி ஆள வந்தா மொட்டை கமலஹாசனும் மேல போய் சேர்ந்துட்டான். இப்ப இந்த பய பிள்ளைகளும் போயிட்டானுவோம். உண்மையிலேயே அது தெய்வ குழந்தை தான் சிஸ்டர். மாறி சொன்ன மாதிரி தான் சிஸ்டர் எல்லாமே நடக்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது சிஸ்டர். அடுத்த விக்கெட் யாருன்னு தெரியலையே. நமக்கு தான் இடம் தெரிஞ்சிருச்சுல. ஆ? சீனிவாசன் தெருவுல தானே இருக்கு. ஆ. அது போதும். அந்த குழந்தைய கண்டுபிடிச்சிடலாம். சிஸ்டர், குழந்தைய கண்டுபிடிச்சிடலாம் சிஸ்டர். ஆனா அது எப்படி கொலை பண்ண போறீங்க சொல்லுங்க. அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும். என்ன கொஞ்சம் யோசிக்க விட. திட்ட ஆரம்பிச்சிருங்க. 500 எபிசோடா யோசிச்சது பத்தாது. இன்னும் ஒரு 500 எபிசோடு யோசிங்க. அப்பயாவது ஜெயிப்போமான்னு பாப்போம். மாரி, வாங்க ஹஸ்பண்ட் சார். என்ன இது? நாளைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன்ல குழந்தைங்களுக்கு போடுறதுக்காக 2 செயின் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லு.
ரெண்டும் நல்லா இருக்கு ஹஸ்பண்ட் சார். ஓகே. அப்புறம் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். என்ன விஷயம் ஹஸ்பண்ட் சார்? சொல்லுங்க. சாஸ்திரியும் குழந்தையும் பார்த்தேன். சாஸ்திரியா? எந்த சாஸ்திரி? கோவில்ல நீ ஒரு குழந்தைக்கு பால் கொடுத்தல்ல, ஆமா, அந்த குழந்தைய பாத்தீங்களா? ஆமா மாறி, அந்த குழந்தைய ஆபத்துல இருந்து காப்பாத்தின. குழந்தைய ஆபத்துல இருந்து காப்பாத்துனீங்களா? என்ன ஹஸ்பண்ட் சார் சொல்றீங்க? குழந்தைக்கு என்ன ஆபத்து? சொல்ற மாதிரி யோ இல்லையா இல்ல தம்பி பாக்குறியா? வாங்க உட்காருங்க. அப்புறம் சாஸ்திரியும் குழந்தையும் பத்திரமா வீட்டுல கொண்டு போய் சேர்த்துட்டேன். இனி அந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இருக்காதுல்ல? ஆள் மாத்தி வந்திருப்பாங்கன்னு சாஸ்திரி சொன்னதை வச்சு பார்க்கும்போது பிரச்சனை எதுவும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். சாஸ்திரியோட பொண்ணு இறந்து போயிட்டாங்கல்ல, தனியா குழந்தைய வச்சுக்கிட்டு இவர் மட்டும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அந்த குழந்தைய பார்த்ததும் எனக்கு நம்ம குழந்தை ஞாபகத்துக்கு வந்துருச்சு மாதிரி. எனக்கு குழந்தையை விட்டு வர மனசே இல்லை. குழந்தைக்கு அங்க ஒரு விளையாட்டு பொருள் கூட இல்லை. அப்புறம் நானே போய் விளையாட்டு பொருள்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு வந்தேன். சித்தர் சாமி குழந்தை நம்மளை தேடி வரும்னு சொல்லியிருக்காரு. ஆனா எப்போ வரும்னு தெரியலையே. ஒவ்வொரு நாளும் நானும் அதுக்கு தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் ஹஸ்பண்ட் சார். சித்தர் சாமி வாக்கு கண்டிப்பா பலிக்கும். தேவி அம்மா நம்மளை தேடி கண்டிப்பா வீட்டுக்கு வருவாங்க ஹஸ்பண்ட் சார். உன் நம்பிக்கை வீண் போகாத மாதிரி. கவலைப்படாதம்மா, நம்ம பேத்தி தேவி கண்டிப்பா கிடைச்சிருவா. அது வரைக்கும் பொறுமையா இரு. என்ன? சரிங்க அண்ணே. அம்மா, மாமா, குடிக்க காஃபி எதுனா எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல மாதிரி ஒண்ணு வேணாம்மா. என்னது இது? அரவிந்த் இவ்வளவு பெரிய போட்டோ பெயிண்ட் எடுத்துட்டு வரான். டே அரவிந்த். அப்பா, என்னடா இது? இது போட்டோ மாதிரி தெரியுது. என்ன போட்டோ இது? போட்டோ மாதிரி இல்லப்பா, இது போட்டோவே தான். நாளைக்கு குழந்தைக்கு பேர் வைக்கிறோம்ல, அதான் வீட்டோட அடையாளமா அம்மாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னடா சொல்ற? அப்படி என்னடா அடையாளம்? எங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம். இரு ப்ரோ. அட தாரா, எப்படி? டேய், இவ்வளவு பெரிய தாரா போட்டோ எதுக்குடா? நானும் சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். இங்க தேவி அம்மா போட்டோ மட்டும் தான் இருக்கு, எங்க அம்மா போட்டோ இல்ல. எங்க அம்மா போட்டோவை தேவி அம்மா போட்டோ பக்கத்துல வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னடா மரமண்ட தலையா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இறந்து போனவங்க போட்டோ மட்டும்தான் இந்த மாதிரி பெருசா வைப்பாங்க. தாரா இன்னும் சாகல இல்ல? இல்ல மாறி கனவு கண்ட மாதிரி உங்க அம்மா நெருப்புல எரிஞ்சு சாக போறாளா என்ன? அப்பா, அபசகுணமா பேசாதீங்கப்பா. நான் அபசகுணமா பேசலடா. நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? தேவி உயிரோட இருந்த வரைக்கும் நாங்க இந்த போட்டோவை இங்க மாட்டல. இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இந்த போட்டோவை இங்க மாட்டணும். அதனாலதான் சொல்றேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நாளைக்கு என் குழந்தைக்கு இந்த வீட்டுல பேர் வைக்கும் போது என்னோட குழந்தை என் அம்மாவை பார்க்கணும், அவ்வளவுதான். அதுதான் என்னோட ஆசை. டேய்,
உன் அம்மா தான் பக்கத்துல இருக்க போறால, அப்புறம் எதுக்குடா இந்த மாதிரி கன்றாவியெல்லாம்? அப்பா கோவப்படாதீங்கப்பா. அரவிந்த் தான் ஆசைப்படுறான். அவன் ஆசைப்படியே அவன் செய்யட்டும். அவனை தடுக்க வேண்டாம். தேங்க்யூ ப்ரோ. ஏதோ பண்ணுங்க. சிஸ்டர், என்ன சிஸ்டர் எல்லாருமா கூடி நிக்கிறானுவ? உங்க விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். வாயை முடிட்டு சும்மா இருக்க மாட்டேன், பேசாம வா. சரி. ஐ அடடடடடடடா. அள்ளுதே, அழகு அள்ளுதே. எவ்வளவு பெரிய போட்டோ சிஸ்டர். போட்டோல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க சிஸ்டர். அரவிந்த், மா எதுக்குப்பா இவ்ளோ பெரிய போட்டோ? மா, நாளைக்கு குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்குல்ல? ஆமா, அதுக்கு அதுக்காக தான் இந்த போட்டோவை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். தேவி அம்மா போட்டோ பக்கத்துல உங்க போட்டோவும் இருக்கணும். வடா மாப்பிள, போற போக்க பார்த்தா மாலையும் சேர்த்து போட்டுருவோம் போல இருக்குதே. முட்டாள் மாப்பிள. இந்த போட்டோ விஷயம்லாம் இருக்கட்டும். நாளைக்கு பேர் வைக்கிறதுக்கு ஐயர் ஏற்பாடு பண்ணியாச்சா? அதெல்லாம் அப்பா ஆல்ரெடி ஏற்பாடு பண்ணிட்டாருமா. சரி, ஆக வேண்டியதை பாரு. சரி. அப்படியே அசல் சந்திரமுகி மாதிரியா இருக்கீங்க சிஸ்டர் போட்டோவுல. அப்பா, இந்த போட்டோவை தேவி அம்மா போட்டோ பக்கத்துல வச்சா எப்படி இருக்கும்? ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? இறந்து போன உங்க போட்டோ பக்கத்துல உயிரோட இருக்கிற உங்களோட போட்டோவை மாட்டுவாங்களாடா? ஏண்டா, உன் அம்மா உயிரோட தானே இருக்கா? சரிப்பா, ஒண்ணு பண்ணலாம். அப்ப அந்த டிவி இருக்குல்ல, அந்த டிவி எடுத்துட்டு அங்க வச்சிடலாமா? உனக்கு புரிய வைக்க முடியாதுடா. பார்வதி, வா போலாம். ஏதோ பண்ணி தொலை. போப்பா, பொறாமையில பேசுறீங்க. சூப்பர். அழகுமா. சமத்தா தூங்குடா செல்லம். ஹலோ, நமஸ்காரம். எப்படி இருக்கேள்? நன்னா இருக்கேன். நீங்களும் குழந்தையும் எப்படி இருக்கேள்? உங்களோட ஆதரவாலையும் பகவானுடைய ஆசீர்வாதத்தாலையும் நல்லா இருக்கும். நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னு நினைச்சேன், நீங்களே பண்ணிட்டேன். உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு உதவி தேவைப்படுறது. என்ன ஓய், பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு என்ன பண்ணோன்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சவாளோட ஆத்துல 2 குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும். சரி. அதுக்கு என்ன வர சொல்லி கூப்பிட்டுருக்கா. ஓஹோ. நான் வேற ஊர்ல இருக்கேன். எனக்கு தெரிஞ்சவா 2-3 பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். சரி சரி. நாளைக்கு முகூர்த்த நாளுன்றதுனால எல்லாரும் பிஸியா இருக்கா. ஓஹோ. கூப்பிட்டவா எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவா. ஓ. வேற எந்த வேலையா இருந்தாலும் நம்மள தான் கூப்பிட்டு பண்ண சொல்லுவா. ஓஹோ, சரி. நாம தான் அவ ஆத்துல எல்லா விதமான விசேஷமும் பண்ணிட்டு இருக்கோம். ஓ. அது மட்டும் இல்லாம பெரிய ஃபேமிலி. அவ கூப்பிட்டு போகாம இருந்தா ரொம்ப தப்பாயிடும். புரியுது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, நாளைக்கு 9 to 10 முகூர்த்தம். சரி. அவ ஆத்துக்கு போய் அந்த ஃபங்க்ஷனை எப்படியாவது முடிச்சு கொடுத்துருங்க. எனக்கு அங்க யாரும் தெரியாதே ஓய். நீங்க அவ ஆத்துக்கு போங்க, ராகவன் ஐயர் அமிச்சாருன்னு சொல்லுங்க. ஓஹோ. மத்ததெல்லாம் அவ பாத்துப்பா. சரி சரி. நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். நான் தனியா இருந்தா கூட பரவாயில்ல, குழந்தைய வேற வச்சுட்டு இருக்கேனே. நீங்க குழந்தையும் தூக்கிட்டு போங்க. அவ நல்ல ஃபேமிலி தான், ஓஹோ. ஒன்னும் சொல்ல மாட்டா. நீங்க போனா
உங்களுக்கே அவளை பத்தி தெரியும். சரி, நீங்க தான் எனக்கு எல்லாமே. கோவில்ல வேலை வாங்கி கொடுத்து தங்கறதுக்கு வீடும் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்காக நான் கண்டிப்பா போறேன். அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்க சொல்லுங்க, நான் மனப்பாடம் பண்ணிக்கிறேன். சரி, அட்ரஸ நோட் பண்ணிட்டேலா? அட்ரஸ் மனப்பாடம் பண்ணிட்டேன். சரி, வச்சுட்டுமா? சரி, வச்சிருங்க. தேவிம்மா, நாளைக்கு நாம ஒரு வீட்டுக்கு குழந்தைகளுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு போக போறோம். அங்க ஒன்ன மாதிரி 2 பாப்பா இருக்கு. அந்த 2 பாப்பாக்கும் பெரிய ஃபங்க்ஷன் பண்ணி பேர் வைக்கிறாங்க. நான் உனக்கும் அவங்கள மாதிரி பெரிய ஃபங்க்ஷன் பண்ணி தேவின்னு பேர் வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா என்னால முடிஞ்சது அவ்வளவுதான். சிம்பிளா கோவில்ல தேவின்னு உனக்கு பேர் வச்சுட்டேன். எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான்.